கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி உயிர்த்தெழுந்த நாளில், கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்த மகாபெரிய கிருபைக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளெல்லாம் தெய்வ கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கினது, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலும் கர்த்தருடைய மகிமை, தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடி மறைத்துக் கொள்ளும். கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுகபத்திரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். பாடுகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருப்பதாக. ஆவியோடு உண்மையோடுமை பாடி ஆராதிக்க உதவி செய்யும். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்கள் திருநாமத்தை மையப்படுத்த உதவி செய்யும். இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த தீவுகள் நடக்கிற எல்லா ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு சபையிலும் இறங்கி வரணும். ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்தும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். தேவனே
உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவர் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவர் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கடந்த போன வாரத்தில் நம்ம யாரை ஆராதிக்கணும், யாரை நாம் ஆராதிக்கணும், ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன, நாம் ஆராதிப்பதினால நமக்கு கிடைக்கிறதான நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆராதனை என்பது நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தேவனோடு கூட தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் தான் ஆராதனை. இந்த ஆராதனையில் நாம் யாரை ஆராதிக்க வேண்டும் என்று கடந்த நாட்களில் உங்களோடு கூட சொல்லியிருந்தேன். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையும் அதே தான் ஆண்டவர் சொல்றார். நாம் கடந்த வாரத்தில் வாசித்த ஒரு வசனத்தை முதல்ல வாசித்துட்டு அவர் அந்த நாளில் கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரம் நம்மை ஆராதனை யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் ஆராதனையில் என்னெல்லாம் இருக்கணும், ஆராதனையில் என்னெல்லாம் இருக்கணும், எது இருக்கக்கூடாது, ஆராதனையில் என்னென்ன இருக்கணும். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு பிள்ளை போகுது அப்படின்னா அந்த நாள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்பதாக அந்த நாளுக்குரியதான டைம் டேபிள், 7 பீரியடுக்கான டைம் டேபிள் எடுத்துக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கிறாங்க, பேனா பென்சில் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த 7 நாள் என்ன பீரியட் இருக்கோ அந்த பீரியடுக்கான புத்தகங்கள் நோட்டு மட்டும் கொண்டு போவாங்க. பீரியடில் இல்லாத புத்தகங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? பேசுங்க பிள்ளைகள், பேசுங்க. எங்க இருக்கும்? வீட்டில் இருக்கும். வீட்டில் தான் வச்சுட்டு போவாங்க. ஸோ எந்த தேவையோ அதை தான் எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி ஆராதனை என்று சொல்லும்போது எது தேவையோ அதை நம்ம செய்யணும். தேவையில்லாததை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஆண்டவர் விரும்பாதது அதுதான். ஆண்டவர் விரும்புகிறதை இந்த நாளில் ஆராதனையில நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆராதனையில இந்த நாளில் செய்ய வேண்டியதான செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனையில இதெல்லாம் எங்கெங்க ஆராதனையில இருக்கோ அதெல்லாம் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற சபை. அது நம்ம எல்லாரும் கூடி வருகிற சபையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் இருக்குமானால் உண்மையாய் நாம் கர்த்தர் விரும்புகிற ஆராதனையை செய்கிறோம் என்று சொல்லி நம்மால தைரியமாக சொல்ல முடியும். அப்படியானால் இந்த நாளிலே காணப்பட வேண்டியது என்ன? 7 காரியம் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆராதனையிலே காணப்பட வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது பாடல். பாடல் என்பது இந்த நாளில் தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம்.
பாடல் என்பது ஆராதனையில ரொம்ப முக்கியம். பாடல் என்பது தனிப்பட்ட பாடல் இருக்கிறது, சோலோ சாங் இருக்கு, தனி பாடல் பாடுறது, என்ன நல்ல கூட்டமாய் பாடுகிற பாடல் இருக்கிறது, உற்சாகமா பாடுகிற பாடல் இருக்கிறாங்க, பல பாடல் இருக்கிறது. ஆனாலும் காங்கிரிகேஷன் சாங்ஸ், சபை என்பது தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது நம்ம எல்லாரும் கூடி வரும்போது பாடக்கூடிய பாடல்களை நாம் பாடுவது ரொம்ப அவசியம். தோத்திரம் இந்த எல்லாரும் கூடி வந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஒரு சோலோ சாங் பாடுறது, அது தனிப்பட்ட பாடல், காணிக்கைக்கு அந்த மாதிரி பாடலாம். ஆராதனை வேளையில் எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டிய பாடல்களை நாம் பாடி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் தோத்திரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு அந்த மக்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்று சொல்வதை விட ஒரு கட்டளை என்று சொல்லலாம், ஒரு இதை நீங்க செய்யுங்க என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். நிறுத்தி அழகா வாசிக்க பார்க்கலாம், அவசரமா வாசிக்க வேண்டாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காம் பிதாவன் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். நல்லா கவனிங்க, இதுல சொல்லப்பட்டிருக்கிற பாட்டு கீர்த்தனை. என்னது? கீர்த்தனை, ஞான பாடல். இந்த பாடல் பாடுவது நிமித்தம் என்ன உண்டாகிறது என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்ல வேண்டும்? என்ன சொல்லணும்? புத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, அப்போ சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பவுலின் மூலமாக எபேசு சபைக்கு சொல்றாரு, நீங்க சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யணும்? புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை பாடி என்ன செய்யணும்? கீர்த்தனம். அப்ப சபையில பாடல் ரொம்ப முக்கியம். சபையில பாடும்போது நாம் பாடுகிற சில பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைமைகளை உடைந்து போன கண்ணீரின் சூழ்நிலைமையில நாம் வரும்போதெல்லாம் இந்த பாடல்கள் நம்ம என்ன செய்யக்கூடியதா இருக்குது? தேற்றக்கூடியதா இருக்கு. நல்லா பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு அழைக்கிறார் என்கிறதான ஒரு பாடல். அந்த பாடல் யார் எப்ப பாடினாலும் அந்த பாடல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை என்ன செய்கிறது? தொடுதா இல்லையா? சகல வியாதிகளையும் குணமாக்க வல்லவராம். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன தோணுதுன்னா, என் நோய்களை அவர் சுகமாக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர். சகல நோய்களையும் அவர் சுகமாக்க வல்லவர். அப்போ இந்த பாடல் நாம் பாடும்போது நமக்குள்ள என்ன உருவாகிறது என்றால், விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இன்னொரு பழைய பாட்டு பாருங்க, கீர்த்தனை பாட்டு பாருங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இது ஒரு நல்ல பாடல். எந்த காலம் பசியானாலும், பட்டினியானாலும், வியாதியானாலும், கண்ணீரானாலும், இல்லாய்மையிலும் நான் எந்த நேரத்திலும் நான் யாரை துதிப்பேன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையின் அனுபவம். அப்போ சபைக்கு வரும்போது சபையில பாடுகிற பாடல்கள் இருந்தாலும் இல்லாட்டும், கண்ணீரின் மத்தியிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? ஆராதிக்கணும், பாடல் பாடணும். அதுதான் ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்றார். அந்த கடைசி அதிகாரம் கடைசி வசனங்களை வாசித்து பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் ஆடுகள் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள என்னவா இருப்பேன். அப்ப அந்த மகிழ்ச்சி உனக்குள்ள வரணும்னா நீ பாட்டு பாடணும், நீ ஆண்டவரை நல்ல துதிக்கணும், நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டியது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு பெரிய பாக்கியம். இதோடு கூட நம்ம நின்றுல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 35:10. அங்க என்ன சொல்லுது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பாடி. பாடி எங்கே வருவார்கள்?
எங்கே வருவார்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார் என்றால் நீங்களும் நானும். அமைதியா இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவார்கள்? சியோனுக்கு வருவார், சபைக்கு வருவாங்க. சபைக்கு வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமா பாடணும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். அப்ப ஆனந்த களிப்போடு கூட நம்ம என்ன செய்யணும்? சபையில பாட்டு பாடணும். பாட்டு பாடும்போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாக கர்த்தரை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். பாடும்போது நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்யறோம்? கரங்களை தட்டுறதே இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீ கரங்களை தட்டுவது உன் இருதயத்துக்கும் உனக்கும் நல்லது. நிறைய கை தட்டுறது எப்படி தட்டுறாங்க? கர்ச்சீப்பை கை மேல வச்சுக்கிறாங்க. ஏன்? கை வலிக்குதான். என்னதுக்கு? கை வலிக்கு. நிறைய பேரு இந்த வடை சுடுவாங்க தெரியுமா? கையில வச்சு வடை எப்படி சுடுவாங்க? அம்மாமாருக்கு நல்லா தெரியும்னா இந்த மாதிரியே பாட்டு பாடுறோம், கை தட்டுறோம். நல்ல ஜோரா கையை தட்டி பாடணும்னு இங்க இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே ஆனந்தம் இருக்குமானால், சந்தோஷம் இருக்குமானால், நீங்க பாடுகிற பாடல்கள் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும், சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். நீ பாடுனா, நீ நல்ல கையை தட்டி பாடுனா உனக்குள்ள இருக்கிற பயம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இந்த இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன்னு பாடிக்கிட்டு ஒரு காத்து அடிச்ச உடனே ஐயோ என்னப்போ பிசாசு வருது, ஏதோ ஆடுதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உனக்குள்ள இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் இதெல்லாம் மாறி உன் தலையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகணும்னா எப்போது கர்த்தரை பாட்டு பாடி ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிருபைங்க. அதான் தாவீது சொல்றான், நான் பாடும்போது என்னுடைய உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து என்ன செய்யும்? மகிழும். நீ சோர்ந்து போய் வருகிற நேரத்தில் சபையில ஒன்றாய் சேர்ந்து பாடும்போது உன்னுடைய ஆத்துமாவிலே புதிய பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே வார்த்தையை இந்த 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசித்தீங்களா? இதே வார்த்தையை நீங்க இன்னொரு அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். 51ஆம் அதிகாரம். இதே 51ஆம் அதிகாரம் எடுங்க. 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா, ஏசாயா. அப்படியே ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம். நல்லா பாருங்க, ஒரே புஸ்தகத்துல இந்த 2 வசனத்தை ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 34ஆம் அதிகாரம், ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஐசாயா 34 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. ஆண்டவருடைய வாய் சொல்லுது. ஆமா, ஆவி சேர்க்குது. நல்லா கவனிங்க, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்கா? ஜோடி ஜோடியா இருக்கு. எப்படி ஆணும் பெண்ணும் ஜோடி ஜோடியோ, நோவாவின் காலத்துல பேழையை உருவாக்கி ஜோடி ஜோடியா பேழைக்குள்ள கொண்டு போனது போல இந்த வேதத்தில் இருக்கிறதான வசனங்கள் எல்லாமே எப்படியா இருக்கு? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கு? பிரிஞ்சு கிடக்கல, எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, தேடி வாசி. நீ கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசித்தா ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு என்ன இருக்கு?
ஜோடி இருக்கு. அதுதான் ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 35 அதிகாரத்திலையும் ஏசாயா 51 அதிகாரத்திலையும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு ஆமா நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இது மனுஷன் சொல்லல, ஏசாயா சொல்லல, கர்த்தருடைய வாய் இதை அறிவிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன் சஞ்சலம் மாறணுமா, உன் தவிப்பு மாறணுமா, உன் வேதனை மாறணுமா, சபைக்கு வந்திருக்கிற நீ நல்ல கர்த்தரை பாடு, நல்ல பாடி கர்த்தரை ஆராதி. எனக்கு பாட்டே வராது அப்படின்னு நினைக்காத. நீ உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை பாட வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாடல் சபையில இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இங்க வந்துட்டா நிறைய ஆராதனைக்கு ஏன் லேட்டா வராங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அங்க போனா இப்பவும் பாட்டு தான் நடக்கும், ஏன்னா இப்ப ஆராதனை நடக்கும். இந்த ஆராதனை நிறைய பேருக்கு வேண்டாம், பாட்டு நிறைய பேருக்கு வேண்டாம், பிரசங்கம் கேட்கணும், அதுக்காக வர்ற கூட்டம் இருக்கு. சிலர் லேட்டா வர்றதுக்கு சில காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு பிள்ளை மகா கிட்ட கேட்டேன், ஏன் மக்களை சண்டே ஸ்கூலுக்கு வரல, லேட்டா வர்றையே, சண்டே ஸ்கூல் முடிய போகுதே அப்படின்னு கேட்ட உடனே அவ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பயங்கரமான பதில், சூப்பர் பதில் சொன்னான். ஒண்ணு, ஆட்டோ கிடைக்கல. என்ன கிடைக்கல? ஆட்டோ கிடைக்கல. ரெண்டாவது ஒரு பதில் சொன்னா, எங்க அப்பா போன் எடுக்கல. எங்க அப்பா போனு எடுக்கல. ஆட்டோ கிடைக்கல, போன் எடுக்கல, அதனால நான் சண்டே ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டேன். நல்ல கவனிங்க, ஆட்டோ கிடைக்கல, போன் எடுக்கல. நான் அப்ப கேட்டேன், நீ முத நாளே வந்திருக்கலாமே. நீ முத நாளே எங்க வந்திருக்கலாம்? வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கலாம். சர்ச்சுக்கு இல்லை, அவளை எங்க வர சொன்னு அவளுக்கு தான் தெரியும். ஏங்க சொல்றேன்னா, சிலருடைய வாழ்க்கையில ஆராதனை அலட்சியம் செய்கிற ஒரு இடம் இந்த பாடல் பகுதி. இந்த பாடல் பகுதியை நிறைய பேர் அலட்சியம் பண்ணுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ பாடிப்பார், பாடல் ஆராதனை கலந்து கொண்டு பார். தேவன் உன்னோடு கூட பேசுவார், உனக்கு புதிய பலனை தருவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? தலை மேல இருக்கும், மேல இருக்கும் சந்தோஷம். ஆமா, சந்தோஷம் தலை மேல இருக்கும். சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்யணும்? அப்போ நீ பாடாம இருக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ள என்ன இல்ல? ஏதோ ஒரு மன கவலை பிடிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கு, துக்கம். பாட முடியல, பாட முடியல. அதனாலதான் ஃபாதர் அழகா சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்கிடவே வேண்டாம், கலங்காத, நல்ல பாடு. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நல்ல பாடல் பாடுகிற ஒரு இடம் கர்த்தருடைய சபை. ஆமென். அப்ப கர்த்தருடைய சபையில என்ன இருக்கணும்? பாடல் இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய சபையில என்ன இருக்கணும்னா துதி, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னா ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. நான் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால நாமக்கலுக்கு போயிருந்தேன் நம்ம சபைக்கு. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு முன்னால இருக்கிற பாஸ் சொல்லுவார். விசுவாசிகள் எல்லாம் அவர் கிருபை, ஆமே, கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை வழிநடத்தி வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே விசுவாசிகள் எல்லாம் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லலாம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றாங்க. ஆபிரகாமின் தேவனே அப்படின்னு உடனே உங்க வாயில என்ன வரணும்? என்ன வரணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். ஸ்தோத்திரம் வரமாட்டேங்க. நிறைய பேர் வாயில ஸ்தோத்திரம் இல்ல. துதியும் ஆராதனையும் ஒன்றரை கலந்தால்தான் பரலோகம் கீழே இறங்கி வரும். நீ பரலோக மகிமைக்குள்ள கடந்து போக முடியும். பாடல் மட்டும் இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது. துதி உனக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு துதி என்கிற அந்த வார்த்தை நமக்குள்ள வர்றதில்லை. அது இந்த நாவை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். இந்த நாவு இருக்கு பாருங்க, இந்த நாவை துதிக்க விடாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். இத ஒரு டிவி இருக்குல்ல, அந்த டிவியில பாத்தீங்கன்னா ஒரே ஸ்தோத்திர பலியாவே வரும். பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள என்ன வர மாட்டேங்குது? நமக்குள்ள என்ன வர மாட்டேங்குது? ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. நீங்க இந்த சிலான் பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்கு போங்க, அந்த சபையில போய் உட்கார்ந்தா யாரும் கதை பேச மாட்டாங்க.
கர்த்தர் நல்லவர் அப்படின்னு ஒன்று சோதிராம் சோதிராம் சோதிராம். அந்த சோத்திரம் கேட்கறதுக்கே நமக்கு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அவ்வளவு அருமையா இருக்குங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிண்டல் சொல்லல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் அங்கே இறங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா நீ தேவ பிரசன்னத்தை உணரவே முடியாது. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா என்ன இருக்கணும்? உன் நாவுல துதி இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி, அவர் துதி, அவர் துதி. சத்தமா சொல்லுங்க, அவர் துதி. அப்படியா இருக்கு? ஏன் வாயில இருக்குன்னா இருக்கு? அவர் துதி அங்கதான் இருக்கு. எப்போதும், ஆல்வேஸ், எப்போதும் உன் வாயில துதி இருக்கணும். ஆனா அன்னைக்கு உன் வாயில எப்போதும் என்ன இருக்கு? துதி இருக்கா? துதி இருக்கான்னு கேட்கிறேன். கர்த்தரை துதிக்க வேண்டியது நாம். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல வச்சிருப்பது வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, இவர்களின் துதியை, சத்தமா சொல்லுங்க, இவர்களின் துதியை. ஆமா, அதைத்தான் ஏசாயா 43:21 சொல்றார். இந்த ஜனத்தை, எந்த ஜனத்தை? ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இந்த ஜனம் எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்றால் ஆண்டவரை துதிப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த நன்மையான பாதைகளுக்காக. ஆமா, ஸ்தோத்திரம். வாயை திறக்கணும், துதி உண்டாகணும். 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்க. வாசல் நிலை கர்த்தர், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அல்ல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை என்ன செய்தார்? நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? சொல்லுங்க. 3 காரியத்தை சொல்றார். அவர் வாசலுக்குள்ள வந்த உடனே உனக்குள்ள என்ன வரணும்? என்ன வரணும்? துதிக்கணும். உள்ள வந்த உடனே தோத்திரம் தோத்திரம், உள்ள வந்த உடனே பேசிக்கிட்டு கூட. அங்க வெளியே ஒரு பெரிய கமிட்டியே நடக்கு. ஆராதனைக்கு வந்த இடத்துல வெளியே என்ன நடக்குது? ஒரு கமிட்டி பேசுற இடம் இல்லாது. உள்ள வந்த உடனே கர்த்தரை என்ன செய்யணும்? உள்ள வந்த உடனே தோத்திரம் போடணும். ஆண்டவரே, நீர் என்ன வீட்டிலிருந்து சுகபத்திரமா மழையில நனையாம கொண்டு வந்தீங்களே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம அன்பு இங்க இருந்தார் இல்லையா? அன்பு அவங்க மாமனார், நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அவங்க மாமனார் போடுற சோத்திரம் இருக்கு பாருங்க, அந்த திருநகர் சர்ச்சே அலறிடுச்சு. அவர் போட்ட சோத்திரம் சொல்ல அவர் வெட்கப்படவே இல்லை. சோத்திரம் சொல்ல அவர் என்ன செய்யல? வெட்கப்படவே இல்லை. ஏன் அவர் அப்படி ஸ்தோத்திரம் சொல்றாரு? அவருக்குள்ள அந்த ஆண்டவருடைய அன்பு அப்படி முழுசு நிரப்பி இருப்பதனால ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு கர்த்தருக்கு என்ன செய்யறாராம்? ஸ்தோத்திரம் சொல்றார். அப்போ துதி உனக்குள்ள இருக்கணும், எப்பவும் துதிக்கணும். துதித்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென். துதி எடுத்தால் என்ன செய்வான்? ஆமா. அப்ப நம்ம துதிக்காம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பக்கத்துல நம்ம ஆசாமி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உட்கார்ந்து நல்ல தூக்கத்தை தராரு. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்க 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 என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? புது பலன் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்வில, சபையில துதி ஸ்தோத்திரமும் பாடல்களும் ரொம்ப முக்கியம். ஆமென். இது சபையாகிய உன்னுடைய சரீரத்துக்குள்ள, சரீரமாகிய சபையே, நீ ஆண்டவரை துதிக்கிறாயா? ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவளாய் நாம் எப்போதும் இருக்க வேண்டும். எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்போதும் துதிக்கணும். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. துதி, ஸ்தோத்திரம் பண்ணு. வாயை திறந்து தோத்திரம். ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்த ஆகாரத்திற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்த வஸ்திரத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆண்டவரே, இந்த புதிய ட்ரெஸ் நீ தந்ததற்காக துதிக்கணும். நல்ல அடுத்த வாரத்திலிருந்து இங்க நின்று ஆபிரகாமின் தேவனேன்னு சொல்லும் போது உன் வாயிலிருந்து என்ன வரணும்? அது என் காதை கிழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆமென். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. அவரை நீ பாடு, அவரை துதி. நீ துதிச்ச அவனுக்கு முன்னால் இருக்கிற எரிகோ போன்ற மதில்களை கர்த்தர் உடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன் சொல்ற அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் துதிக்க துதிக்க தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எதை கண்டு பயப்படாத, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, நல்ல துதி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக சபையில என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஸ்தோத்திரம். யாரா படிங்களா? 8ஆம் அதிகாரம் 20. வேதத்தையும் கவனிக்க வேண்டும், சொல்லாவிட்டால் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வேதத்தை வாசிக்கணும். வேதம் வாசிப்பது சபையில முக்கியம். ஸ்தோத்திரம். போன வாரம் நான் குடும்ப ஜெபத்தை உங்க வீடுகளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சபையில ஒரு குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணின குடும்ப ஜெப போட்டோவை அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்காரா இல்லையா? செஞ்சிருக்காரா? அப்ப எல்லா வீட்லயும் இப்படி குடும்ப ஜெபம் செய்யுங்க, போட்டோ எடுத்து பாஸ்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லணும். அப்ப தெரியும் யார் யார் வீட்டுல ஜெபம் நடக்கலன்னு தெரியும். அப்படித்தானே? சிலர் வீட்டுல செய்றீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா குடும்பமா உட்கார்ந்து நல்ல அழகா ஒரு போட்டோவை பிடிச்சி உடனே அனுப்பிட்டாங்க. ஐயா, நாங்க குடும்ப ஜெபம் ஆரம்பிச்சிட்டோம், அது தொடர்ந்து நடக்கான்னு நீ பார்க்கணும், தொடர்ந்து நடக்கணும். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில நாம் தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். இயேசுநாதர் சிறு பையனா இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். அங்க போகும்போது அவர் எழுந்து நின்று வேதத்தை என்ன செஞ்சாரு? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சாராம்? படிக்க ஆரம்பித்தார். உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு வேத வசனத்தை படிக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார், கிருபையை தருவார், மேன்மையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை தான் வாசிட்டேன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய 34:16 இல்லையா? அதுல என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? தேடி வாசிங்க. இப்ப நீங்க அதுல ஜோடி இல்லாமல் இராது. இப்ப நான் சொன்னேன் ஏசாயா 54, 35, 51ஆம் அதிகாரமும் அதுல ஜோடியான வசனம் இருக்கு. இதை நீங்க என்ன செய்யணும்? உங்க பைபிள்ல நோட் பண்ணி வைக்கணும். நீங்க பைபிள்ல என்ன செய்யணும்? நோட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும், ஓ இந்த அதிகாரத்திற்கு ஒரு இன்னொரு வசனம் இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னு பைபிள்ல நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணி வைக்கணும். அது எப்படி நோட் பண்ணி வைக்கணும்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நீங்க படிக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு. அந்த வசனம் முடிஞ்ச உடனே அது பக்கத்துல ஒரு இடம் இருக்கா? ஒரு கேப் இருக்கா? உங்க பைபிள்ல கேப் இருக்கா? அது பக்கத்துல நீங்க பேனா வச்சு என்ன செய்யணும்? இங்க் பேனாவில் எழுதக்கூடாது, ரீஃபில் பேனாவில் நீங்க எழுதணும். எப்படி எழுதணும்னா, உங்களுக்கு டவுட், உங்களுக்கு புரிஞ்சு கொள்ற மாதிரினா நீங்க என்ன போற 2 டேஷ் போட்டு 51 நீங்க என்ன செய்யலாம்? 11 போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடாதுன்னா நீங்க ஏசாயா 51:14 நீங்க எழுதி வைங்க. இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இன்னொரு வசனம் ஏசாயா 51:14-11 இருக்கு. அதுதான் ஜோடி, அதான் குறிப்பு. உன்னுடைய வாழ்க்கையில நீ வேத வசனத்தை புரிந்து கொள்வதற்காக, ஜோடியான வசனத்தை புரிந்து கொள்வதற்காக தேவன் கொடுக்கிறதான ஒரு சம்பவம். ஆகவே வேத வசனத்தை நன்றாக படிக்கணும். 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், படிக்கிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். அப்ப நீ பைபிள் படிச்சனா நீ செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பைபிளை படிக்கிறதுக்கு ஒரு கனம் இருக்கு. நீங்க இந்த இஸ்லாமியர்ல பாருங்க, அந்த பைபிளை சும்மா கீழே வைக்க மாட்டாங்க. அந்த குரானை வைக்கிறதுக்கிடையே ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கிறாங்க. அதுல தான் அவ்வளவு கனம் வச்சிருக்கிறாங்க.
அவ்வளோ கனம். நம்ம இன்னைக்கு இந்த பைபிளினுடைய மேன்மையை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். இந்த மேன்மை, உனக்கு பைபிளுடைய மேன்மை தெரியுமா? இந்த பைபிளை படிக்கும்போது எவ்வளவு பயபக்தியோடு கூட படிக்கணும். சிலர் பார்த்துருக்க, ஒரு நாள் ஒருத்தர் பார்த்தேன் பைபிள் படிக்கும்போது இப்படி உட்காந்துருந்தார். இந்த பைபிள் குடும்பங்களே எப்படி படிச்சாங்க? இப்படி உட்காந்து பைபிள் படிக்கிறாங்க. நீ என்ன, யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம்? நம்ம வேதத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னா நம்ம அப்படியெல்லாம் உட்காந்து படிக்கக்கூடாது. பயபக்தியோடு கூட வேதத்தை படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்றேன், இந்த வேதத்துக்கு மேல செல்போன் வைக்காதேன்றேன். ஏன் தெரியுமா? இது பரிசுத்தம் உள்ளது, இது ஜீவன் உள்ளது, இது 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 நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வாய் இதை சொல்லியிருக்குன்னு வேதம் சொல்லுது. அதனால கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பைபிளை தூக்கிட்டு வந்து கொண்டு போய் அப்படியே வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நீங்க எத்தனை பேர் பதில் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஒரு முறை ஆகிலும் இந்த வேதத்தை நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு கை, 2 கை, 3 கை, 4 கை, 5 கை, 5 கை தான், 5, 6, 7 கை வந்திருக்கு. பைபிளை நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாயிலும் படிச்சு முடிக்கணுங்க. அது எப்படி? ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின சேஷம். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இம்மானுவேல் கோயில்ராஜ் அண்ணன் அவங்க இருக்காங்க தெரியுமா, சோஃபியா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய அந்த அண்ணன் ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தவர். அவர் சொன்னார், நான் 163 72 முறை நான் படிச்சுட்டேன் பாஸ்டர் பைபிளை, எனக்கு ஆசையெல்லாம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் அப்படின்றாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு முறை ஆகிலும் வேதத்தை வாசிக்கணும். நீ வேதத்தை வாசி. அதை வாசிக்கணும்னா உனக்கு வேதத்தின் மேல நேசம் இருக்கணும், பாசம் இருக்கணும். அந்த பாசம் இல்லாததுனால தான் இன்னைக்கு இந்த வேதத்தை என்ன செய்ய முடியல? வாசிக்க முடியல. இந்த வேதத்தை வாசிக்கணும்னா, இந்த வேதம் எப்படிப்பட்டது? இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும். தேன் எல்லாருக்கும் பிடிக்கும். தேன் பிடிக்காதவங்க யாராவது இருக்குமா? அப்ப தேனை சாப்பிட்டா கூட எப்படிதான் சாப்பிடணும்? அதிகமா சாப்பிட கூட. ஆனா வேதத்தை மட்டும் அப்படி சொல்லல. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ ஞானம் உனக்குள்ள வரும். தேவன் உன்னோடு கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய கரங்களில் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் இதற்காக கரையம் செலுத்தி இருக்கிறாங்க. சிலருடைய வேத புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா புதுசு எப்படி புதுசா வாங்குறாங்களோ அப்படியே இருக்கும். சில பைபிள் பார்த்திருக்கீங்களா? சில பைபிள் புதுசாவே இருக்கும். அதுல ஒரு கோடு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்பவே நமக்கு தெரிஞ்சுக்கிடலாம் இவங்க பைபிளை படிக்கவே இல்லை. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற புஸ்தகம் பாருங்க, சில பிள்ளைகளுடைய புஸ்தகம் கிளியாம இருக்கும், அப்படியே வச்சிருப்பாங்க. சில பிள்ளைகளுடைய புஸ்தகம் எல்லாம் கிழிச்சிருக்கும். அது ஏன்? சண்டை போட்டு கிழிக்கிறது ஒண்ணு, படிச்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம படிச்ச உடனே அவங்க கிழிச்சிட்டாரு. வேதத்தை அப்படி கிழிச்சு விடாது யாரும். படிச்சு முடிச்சுட்டா அப்படியே பத்திரமா வைங்க, வேற ஒரு பைபிளை வாங்கி படிங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ துணிமணி, எவ்வளோ ட்ரெஸ் வாங்குறோம்ல, எத்தனை பைபிள் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தர் பார்த்து கேட்கிறேன், நான் உங்ககிட்ட எத்தனை பைபிள்மா இருக்கு அப்படின்னா, ஒரு ஆள் தான், எனக்கு ஒரு பைபிள் போதும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்ல. அல்லேலூயா. இந்த பைபிளை தேடுனீன்னா, இந்த பைபிளை நோண்ட நோண்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, என்ன வரும்? ஆசீர்வாதம் வருமா? சத்தமா சொல்லுங்களேன். நான் என் கையில நிறைய பைபிள் இருக்கு. ஆனா 3 தமிழ் பைபிள் வச்சிருக்கேன். 4 இருக்கு, ஒண்ணு நான் அது பத்திரமா வச்சிருக்கேன், எனக்கு எங்க பாஸ்டர் கொடுத்தது. இந்த 4 பைபிள்லையும் 3 பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பைபிள்லையும் ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு. அல்லேலூயா. அப்படி என்னையா வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கு. இந்த வேதத்தை நான் வாசிக்கிறேன், டெய்லி வாசிக்கிறேன். காலைல எந்திரிச்ச உடனே வாசிக்க மாட்டேன், குளிச்ச பிறகு தான் நான் வாசிப்பேன். குளிச்சுட்டு அழகா நல்ல ஃப்ரெஷ்ஷாக உட்கார்ந்த பிறகு தான் பைபிள் படிப்பேன். நான் காலையில் எந்திரிச்ச உடனே சிலர் படிக்கிறீங்க, நல்லது தான். ஆனால் அந்த வேதத்தை நான் நேசிக்கிறதுனால, அந்த வேதத்துக்கு நான் கனத்தை கொடுக்கறதுனால, நான் குளிச்ச பிறகு தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன். உன் வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நீ உருவாக்கிக்கொள்.
அது உன்னோடு அன்றைக்குரிய அந்த அந்த நாளுக்குரிய காரியத்தை இந்த வேத வசனம் உன்னோடு கூட பேசும். இந்த வேத வசனம் பேசுகிற வார்த்தை உடையது. இதுல வல்லமை இருக்கு. இந்த சாதாரணமான புஸ்தகம் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனம் உனக்குள்ள இல்லைன்னா, நீ படிக்கலைன்னா நீ ஆராதிக்க முடியாது. ஆராதனை உனக்குள்ள இருக்க வேண்டுமானால் நீ வேதத்தை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது 2 காரியத்தை சுருக்கமா சொல்றேன். ஒன்று சாட்சி. சபையில இருக்க வேண்டியது என்னது? சாட்சி. இப்ப கேட்ட நல்ல சாட்சி, 2 சாட்சியை கேட்டோம். இது எதற்காக சொல்லப்படுகிறது? இந்த சாட்சி ஏன் சொல்லப்படுகிறது என்றால், சபை பக்தி விருத்தி அடையத்தக்கதாக சாட்சி. கர்த்தர் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில, அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் கேட்கும் போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும், விசுவாசம் வளரும். ஆகவே சாட்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சாட்சி இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு. கர்த்தர் என்னை ஜீவனோடு இந்த 1 வாரம் முழுவதும் காத்து இந்த நாளில் இந்த இடத்துல நின்று உங்கள் முன்பதாக பேச வைத்தது கர்த்தர் தந்த சாட்சி. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் எவ்வளவோ பிரயாணம் பண்றோம். அந்த பிரயாணங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரு. இது கர்த்தர் கொடுத்த சாட்சி. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம் சபையில சாட்சியா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்க. ஆமென். உலகத்துக்கு என்னவா இருக்கணும்? உலகத்துக்கு உப்பா இருக்கணும். உப்பு எல்லாருக்கும் தேவை. நீங்க நிறைய பேர் சாப்பாட்டுல நீ உப்பு அதிகமா சாப்பிடாதன்னு டாக்டர் சொல்றாரு. ஆண்டவர் உப்பா இருக்க சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? உப்பை போல நீ சுத்தமா இருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உப்புலையும் நிறைய கலப்படம் எல்லாம் வந்துட்டு, என்ன கல் உப்பு போய் பொடி உப்பு வந்து, பொடி உப்புல இன்னும் வேற கலர் உப்பெல்லாம் வருது. என்ன எந்த உப்பு சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நீ உலகத்துக்கு உப்பாயிரு, உலகத்துக்கு நீ என்னவாயிரு? அதான் சாட்சி. உலகத்துக்கு உப்பாயிரு, உலகத்துக்கு சாட்சியாயிரு. பாருங்க, சவுல் அவன் ஆண்டவருடைய சபையையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்தினான். அப்படித்தானே? துன்பப்படுத்தலையா? துன்பப்படுத்தினான். இப்போ ஆண்டவர் அவனை தமஸ்கு போற வழியில சந்திச்சிட்டார். சந்திச்ச உடனே 2 கண்ணு தெரியாதவனா கீழே விழுந்து கிடக்கிறான். அவனை தூக்கி கொண்டு விட்டாங்க. இப்போ அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சவுலை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நீ போ அனனியாவே, அங்க சவுல் என்கிறதான ஒரு மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? இப்போ தூங்கிட்டு இருக்கான். அப்படியே சொன்னாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. இப்ப சவுல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கண்ணு தெரியாது, ஆனா என்ன செய்யறான்? உங்களை குறிச்சு இப்படி சாட்சி இருக்கா? நீங்க 8 மணிக்கு போங்க, இப்ப தீபக் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நீங்க இன்னார் வீட்டுக்கு போங்க, அவங்க இரவு ஜெபம் அவங்க நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நீங்க இன்னார் வீட்டுக்கு போங்க, அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இருப்பாங்க. இதுதாங்க நம்மளை குறித்ததான சாட்சியா இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அப்ப தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது சாட்சி. இந்த சாட்சி நமக்குள்ள இருக்கணும். நாம் யார்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நாமும் என் வீட்டாரும், நான் என் குடும்பமும் நாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள் என்பதை மறந்துடக்கூடாது. சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி ரொம்ப முக்கியங்க. அடுத்தபடியாக நமக்குள்ள காணப்பட வேண்டியது திருவிருந்து. கர்த்தருடைய பந்தியில, கர்த்தருடைய சபையில ஏன் இந்த திருவிருந்து நடத்துறோம்? ஏன் இந்த திருவிருந்து? இந்த திருவிருந்து எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ஒன்று அல்ல. இது இயேசுவின் நாமத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது சபை பக்தி விருத்தி அடைய, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை நினைவுறும்படிக்கு இதை செய்கிறதான அனுசரிக்கிற ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துவே செய்திருக்கிறார். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில, முந்தின ராத்திரியில தம்முடைய சீசர்களோடு கூட பஸ்கா பண்டிகையை அவர் அனுசரித்தார். அதைத்தான் இன்னைக்கு சபை செய்கிறது. ஏன் இதை செய்கிறது? 2 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா சொன்னார், அது சொல்லப்படுகிறது, இது உங்களுக்காக பிற்கப்படியினுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
இயேசுவை நினைவு கூறுவது என்றால் என்ன? இயேசுவை நினைவு கூறுவது என்றால் என்ன? இயேசுவின் பாடு மரணங்களை நினைவு கூறுவது. அப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் கர்த்தருடைய பந்தியில நம் முழங்கார் படியிடும் போது, அந்த அப்பத்தை நாம் நம்முடைய கரங்களிலே வாங்கும் போது நாம் எதை நினைவு கூற வேண்டும்? இயேசுவின் பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். இயேசுவின் பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த அப்பத்தை என் கரத்தில் நான் வாங்குவதற்காக அல்லவோ இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் கைகளில் 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்து 5000 பேருக்கு போஷிப்பிக்கும் போது அவர் எடுத்து வானத்தை பார்த்து, பிதாவே இவைகளை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வதித்த கரம் இன்னைக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரம் ஆணிக்கு ஒப்பு கொடுத்தப்பட்டாலும் அந்த கரத்தால் நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு சொல்கிறோம், உம்முடைய பாடுகளை நான் நினைவு கூறுகிறேன். இதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுவதற்கு பாக்கியம் பெறுகிற ஒரு சந்ததி நீங்களும் நாங்களும் என்பதை மறந்துடக்கூடாதுங்க. ஆகவே கர்த்தருடைய பந்தியை நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது. மாதத்தில் பழைய 1ஆம் நூற்றாண்டில் நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விட்டார்கள் டெய்லி. ஏன்னா அது அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய ஒன்று. நம்ம இன்றைக்கு மாதத்துக்கு ஒரு முறை நாம் அந்த கர்த்தருடைய பந்தியை நாம் என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். அதுல இந்த நாளிலே நாம் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அபாத்திரமாய் நாம் போஜனமானம் பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பந்தி என்பது சபையில ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சாட்சி என்பது முக்கியம். அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா, கொடுப்பது, காணிக்கை செலுத்துவது, அது சபை ஆராதனையின் ஒரு பகுதி. கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதில் இந்த காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். முதல் 3 வசனங்களை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறார். நல்லா கவனிங்க. மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்ன கிருபை ஆண்டவர் அளித்தாராம் சொல்லப்பட்டிருக்கு. படிங்க பார்க்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் உடையவர்களா இருந்தும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க நான் என்னவா இருக்கிறேன்? ஒரு சபையை குறித்து ஒரு ஊழியக்காரர் சாட்சி கொடுக்கிறார். எதை குறித்து? எந்த சபை? மக்கதோனியா நாட்டு சபை. அந்த சபையில பவுல் அந்த சபையை குறித்து சொல்றார். அந்த சபை எப்படிப்பட்ட சபை? மிகுந்த உபத்திரம் உள்ள சபை. சபைக்கு உபத்திரம் வந்தால் அந்த சபை சீக்கிரம் வளரும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு உபத்திரம் வருதா, அதுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில இருக்கு. இப்ப இவங்க மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் பஞ்சம் ஒண்ணு இல்ல அவங்க வாழ்க்கையில. ஆனா அவங்களை குறித்து சொல்லுகிறது, அவங்க சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கர்த்தருக்கு என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்கள். இல்லைன்னு சொல்லல, கர்த்தருக்கு கொடுத்தார்கள். யார் அவர்கள்? மக்கதோனியா நாட்டு சபையார். இந்த சபைக்கு உபத்திரம் இருக்கு. இந்த சபையில தரித்திரம் உள்ளவர்கள் இருக்காங்க, இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தருக்கு கொடுப்பதில் எப்படி இருந்தாங்க? உதாரத்துவமா இருந்தாங்க. நீங்க அவனுடைய 6ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆதலால் தீத்து இந்த ஸ்தோத்திரம். இப்ப 4ஆம் வசனத்தை சொல்லுது, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் என்ன செய்தார்கள்?
தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும். அப்ப இந்த சபை உபத்திரவப்பட்ட சபை, ஒன்றுமில்லாத சபை. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணினாங்க. எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஊழியத்தை தாங்கினாங்க. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான ஊழியம். பரிசுத்தவான்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்கள் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த போன வருஷம், அதாவது 24 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 25 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 26 மே மாதம் 31ஆம் தேதி முடியதுக்குள்ள கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் நம்ம சபையிலிருந்து தசமமாக காணிக்க ஊழியங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம், வாடகை இல்லாம. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வாடகை இல்லாம இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோம். தைரியமா சொல்லுவோம், ஆண்டவருக்கு உண்பதாக. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பணமும் கர்த்தருக்காய் கொடுக்கிறீர்கள், அதற்கு கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, நீங்க உபத்திரவத்தில் கொடுத்தீங்க. நீ கொடுப்பதினாலே ஆண்டவர் சொல்ற வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். கொடுங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. நீ எந்த அளவு அளக்கிற, உன்னுடைய அளவுகோல் என்ன, எவ்வளவு? சோத்திரம். இன்னைக்கு அளவுகோல் தெரியாம நிறைய பேர் இருக்கிறோம். உன் அளவுகோலை நீ நினைச்சு பாரு. நீ எந்த அளவு அளக்கிறாயோ அந்த அளவினால் உங்களுக்கும் என்ன செய்யும்? ஆமா, நீ அதிகமாய் கொடுத்தால் கர்த்தர் அதிகமாய் தருவார். இப்ப சபை என்பது கொடுக்கிற சபையா இருக்கணும். அப்படின்னா நீங்களும் நானும் சபை. நாம் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும். பரிசுத்தவான்களை ஊழியத்தில் என்ன செய்யணும்? தாங்கணும். இதை தாங்கிறது தான் சபை. ஆராதனையில இது இருக்கணும். இது இல்ல அப்படின்னா அது ஆராதனை இல்ல. நீ கொடுக்கல அப்படின்னா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்து பயன் இல்ல. ஏன்னா உபத்திரவம் உனக்கு இல்ல, உனக்கு எல்லாம் ஆண்டவர் தராரு. ஆனா நீ கடவுளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிற, என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த மக்கதோனியா நாட்டு சபை விசுவாசிகள் உபத்திரவத்துல, தரித்திரத்துல அவங்க கர்த்தருக்கு கொடுத்தாங்களாம். இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார் பவுல். நாங்கள் சாட்சி, தீத்து சாட்சி, பரிசுத்தவான்கள் சாட்சி. ஆகவே ஆராதனையில நாம் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்றால் இது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் தாங்குகிறோம். பெங்களூர்ல ஒரு ஊழியக்காரரை நமக்கு உதவி செய்யறோம். மத்திய பிரதேசத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு உதவி செய்யறோம். இப்ப ரங்கத்தில் இருக்கிற பாஸ்டுக்கு வாடகையில் ஒரு பகுதியை கொடுக்கிறோம். இது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு நிறைய தேவை இருக்கு. மாதம் 21,000 ரூபாய் வாடகை, இதுக்கும் அதுக்கும் வீட்டுக்கெல்லாம் கட்டணும். ஆனா இவைகள் மத்தியிலும் கர்த்தருக்கு நாம் செய்கிறோம் பாருங்க. இதை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதற்கு ஏற்றபடி நமக்கு பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நம்முடைய சபையாய் இருந்தால் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். சபையில என்ன இருக்கணும்? சபையில என்ன இருக்கணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமா படிங்க. அப்படி இருக்க, எப்படி இருக்க சகோதரரே? அதுக்கு முந்தின வசனத்தின் கடைசி பகுதி படிங்க பிரதர். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். முடிச்சு சொல்றார். அப்படி இருக்க, எப்படி இருக்க? அவரால் எல்லாமும், அவர் மூலமா எல்லாரும், அவருக்காகவும்.
அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இப்போ 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரே பரிசுத்தமும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு எதுங்க புத்தியுள்ள ஆராதனை? எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை எப்படி வச்சிருக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாய், ஜீவ பலியாய். உன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக வந்து முழங்கார் படியிடும் ஒன்னே ஒன்று சொல்லு, ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய் உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு பழைய பாட்டு, கீர்த்தனை பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக வரும்போது நம்ம என்ன செய்யணும்? பலியாக ஈசாக்கை ஆபிரகாம் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உன் வாழ்க்கையில ஆராதனையில பரிசுத்தம் தேவை. என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லைன்னா உன்னால் ஆராதிக்க முடியாது. ஆராதனையில தேவன் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் விரும்புகிறது, ஆராதனையில என்ன இருக்கணும்? பாடல் இருக்கணும், துதி இருக்கணும், வேத வசனம் இருக்கணும், கர்த்தருடைய பந்தி இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க இருக்கணும், சாட்சி இருக்கணும், கடைசியாக என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒவ்வொருவரும் சொல்லுங்க, சபையில என்னென்ன இருக்கணும்? ஆராதனையில பாடல் இருக்கணும், துதி ஸ்தோத்திரம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், சாட்சி இருக்கணும், திருவிருந்து இருக்கணும், கொடுக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இது நம்ம வாழ்க்கையில இருக்காங்க? ஆராதனையில ஆராதிக்க வந்திருக்கிறோமே இன்னைக்கு? நம்ம வாழ்க்கையில இதுல எதெல்லாம் இருக்கு, எதெல்லாம் இல்லை? எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில மாற்றிக்கொள். துதி இருக்கு, சாட்சி இருக்கா? இல்ல ஆண்டவரே இனி நான் உமக்காய் சாட்சியாய் வாழ்வேன். எல்லாம் இருக்கு, பரிசுத்தம் இல்லையா? இல்ல ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரை தான் சொன்ன, நான் பரிசுத்தர் ஆகியா நீங்க என்னவா இருங்க. அவர் தான் நமக்கு சொன்ன, நான் இப்படி இருக்கேன், நீ அதனால பரிசுத்தமா இருன்னு சொல்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இதெல்லாம் ஆராதனையில இருக்கணும். நம்ம ஆராதிக்க கூடாது தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி ஆராதிக்கவே கூடாது. ஆமென். அப்படின்னா யாரு? உலகத்தின் அதிபதி யாரு? அவனை நம்ம ஆராதிக்க தேவையில்லை. தூதர்கள் ஆராதிக்கிற கூட்டம் அல்ல, நாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. ஆராதனையில தேவன் மகிமைப்படுவாராக. நம்முடைய ஆராதனையின் அழகை கண்டு தேவன் மகிமைப்படுவாராக. ஆகவே ஆராதனையின் முக்கியத்துவத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் இல்லையானால் இன்றைக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் நோக்கி பார்ப்போம். தோத்திரம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். இன்னும் இதுல சொல்லலாம், சபையில ஜபம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். தோத்திரம். ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதிப்பதே என் வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த விழிகள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார்.
ஜெயம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என். நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கா? போன வாரம் வீட்டு ஜெபத்தை குறித்து சொன்னேன், அதனால தான் இன்னைக்கு ஜெபத்தை குறித்து சொல்லல. வேத வாசிப்பு உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். இன்னைக்கு ஜூன் மாசம் 28, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு முறையாயிலும் ஒழுங்கா கிரமமா ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த வேதத்தை நான் வாசிப்பேன். ஒரு முறையாயிலும் நான் வாசித்து முடிப்பேன். அப்படி ஒரு அர்ப்பணம் உள்ளவர்கள் உங்களை ஆண்டவர் நான் கையை வைத்துங்கன்னு சொல்லல. நீங்க அப்படி படிச்சேன்னா நிச்சயமா சொல்றேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். மனசாட்சியோடு கூட நீங்க வேதத்தை வாசித்துட்டேன், இந்த ஒரு முறை நான் வாசித்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். சாட்சி நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய தெருவில், நம்ம பஸ்தியில, நம்ம வேலை பார்க்கிற இடங்கள்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழ வேண்டும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உனக்குள்ளே பாடல் இருக்குமானால் உங்க வீட்டுக்குள்ளே அந்த பாடல் சத்தம் கேட்கணும். நல்ல யூடியூப்ல நல்ல பாட்டு இருக்கு, உங்க போட்டு வீட்டுல போட்டு விட்டுருங்க. பாடிவிட்டே இருக்கட்டும், சத்தம் தொலிக்கட்டும். வீட்டுக்குள்ள எல்லா அசுத்த கிரியைகளும் வெளியே போயிடும். தற்கொலையின் எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிடும். பாவ கிரியைகள் எல்லாம் வெளியே போயிடும். பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் வீட்டுல. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நல்ல பாடல். அதிகாலை எழுந்த உடனே புறஜாதி உன் வீட்டுல அந்த பாடல் சத்தம் கேட்கட்டுமே. வேற எந்த சத்தமும் வேண்டாம். பாடல் சத்தம் வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற முறுமுறுப்பெல்லாம் மாறிடும். பாடல் சத்தம் வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற சண்டை மாறிடும். பாடல் சத்தம் கேட்டா வீட்டுல சமாதானம் வந்துடும். வீட்டுல நல்ல பாடல் போட்டு விடுங்க. வீட்டுல ஒரு காலத்துல நம்ம சபையில் இருக்க சில விசுவாசிகள் வீட்டுக்குள்ள அந்த தெருவுக்குள்ள போனாலே நல்ல பாட்டு கேசட்டை போட்டு பாட்டு சத்தம் கேட்கும். இன்னைக்கு அதெல்லாம் காணும். எல்லா வீட்லயும் காணுங்க. எல்லா வீட்லயும் சீரியல் ஓடுது. இதெல்லாம் மாறணும். ஆராதனையில உன் வீடு ஒரு தேவனுடைய சபை. உன் வீட்டுல பாடல் இருக்கணும். உங்க வீட்டுல துதி இருக்கணும். உங்க வீட்டுல சாட்சி இருக்கணும். வேத வாசிப்பு இருக்கணும். பரிசுத்தம் இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள ஆண்டவர் இந்த நாளில் அனுகிரகம் செய்வாராக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த நாளில் குறைகள் ஏதாயில் இருந்தா என்னை மன்னிச்சு நான் என் குடும்பமும் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலுமே ஆராதிக்க உடைய சத்தியத்தை பேச கர்த்தர் தந்த கிருபைக்காய் தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் மகத்தான கிரியைகளை இந்த நாட்களிலே செய்யும். உடைய திருநாமம் மையப்படட்டும். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கிருபை இருக்கட்டும். இயேசப்பா, வருகிற புதிய மாதம் உடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங், அன்றைக்கு அதிகாலை நடக்கிறதான ஆண்டவரை வாக்குத்தத்த ஆராதனை எல்லாவற்றிலும் ஆண்டோடைய கிருபை இருக்கட்டும். நாளில் பலவீனத்தோடு கூட ஆராதனைக்கு வராத பிள்ளைகளை கர்த்தர் தொடும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் பிரயாணமாய் போகும்போது அவருடைய வாகனங்களில் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவீராக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற இடங்களில் சாட்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய நீக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.